நான் 4 மணிக்கு எந்திரிக்கலாம்னு நினச்சேன், அப்படியே தூங்கி போயிட்டேன். அப்படியே தூங்கிட்டாங்க, பிள்ளைகளும் தூங்கிடுச்சு. 3 மணிக்கு எந்திரிச்சுருந்தா தான் ஆகும், விடிஞ்சு போச்சு. கண்ணே வெங்காயத்தை தெளிஞ்சாரி சரியாயா பாப்பா பனியார் கல் எடுத்தா கண்ணே அடுப்பத்த வச்சாச்சு. அடுப்பு மேலே வைக்கலாம், சூடாக இருக்கு. ஆடி 18 அன்னைக்கு பனியாரம் சுட முடியாது, மழை அப்படி ஊற்றும். அந்த பக்கம் ஒரு ஆடு இந்த பக்கம் ஒரு ஆடு சாக்கு போய் பிடிச்சிக்கிட்டு தான் பனியாரம் சுடுவோம். அப்படி மழை பெய்ய 18க்கு இந்த மழையில் எங்கே போச்சுன்னே தெரியல. இந்த வருஷம் நம்ம வறண்டு போச்சு. ஆடி 18 மழை பெஞ்ச பனியார மழை பெஞ்சிட்டு பேசிக்கிட்டு இருப்போம். பட்டத்து மழையும் இல்லை, பழைய நீதியும் இல்லை. அடுப்பத்த வச்சாச்சு, பனியாரெல்லாம் அடுப்பாக வச்சுக்கலாம். சூடாயிடுச்சு. கரண்டியில் எங்கே பாப்பா எல்லாம் ஒரே மட்டும் பொறிக்கிட்டு வர வேண்டியதானே பாப்பா. மாவு நல்லா புளிச்சிக்கிடுச்சு. தம்பி போய் கலர் சட்டி தம்பி. அதுக்கு போதுமான உப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இந்த கண்ணு பிரியா வெங்காயம் மிளகாய் அரிஞ்சாட்டி சும்மாவே ஒரு 2 இடத்துல சுட்டுக்கலாம். நல்லா வேவிட்டு பனியாரத்தை தெளிப்பிக்கலாம். ஒரு திருப்பி திருப்பி விட்டு நக்கி அது 7வது பக்கம் 100 திருப்பி திருப்பிக்கணும். திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இதுக்கு மேலே எடுத்துக்கலாம். கம்பு பனியார் மாதிரி எப்படி மணக்குது, சுட சுளையாக இருக்குது.
ஆண் கிளம்புற மாதிரி பாருங்க. 2 கிலோ சரியா? அதான் எடுத்து வை. இந்த ஒரு இடத்துல சுட்டு போட்டு தாளிச்சு விட்டுக்கலாம். தாளிச்சு விட்டுடலாம். எனக்கு வேலைக்கு நேரம் ஆகி போய் வண்டி வந்துடுவேன். படப்படன்னு பண்ணிட்டு 3 இடத்துல சுட்டாச்சு. இறக்கி வச்சு தாளிச்சிக்கலாம். வேற எடுத்தா கடவுளை என்ன 3 பூணு, 1 பூணு கடவு, 1 பூணு சீரகம், வெங்காயம் 3 கப்பு, கருப்பெல்லாம் இருந்தாலும் 1/2 கப்பு, கொத்தமல்லி தழை 1/2 கப்பு. நீங்கள் வேணுமுன்னா ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகாய் போடல. பிள்ளைக்குங்கிறது நான் போடல. நீங்கள் பச்சை மிளகாய் தேவைப்பட்டால் 2 போட்டுக்கலாம், 1 போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா வணங்கிடுச்சு. இதுக்கு மேலே எடுத்து கொட்டிக்கலாம் மாவில். கொண்டாக்கண்ணு கண்ணு, நீ போய் தேங்காய் சட்னி ஆட்டிட்டே நான் சொல்லுங்காட்டி. அதுக்கு என்ன அது என்ன தூக்கி வைக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக மட்டும் இருக்கா? அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் பனியார் மாதிரி அப்படி சோளையாக எந்திரிச்சிருக்கு பாரு, கம்பு மாதிரியே. கண்ணே எடுத்து போடுங்க போகலாம். சரி ஐயா. என்னடா வேணா ஓகேண்ணா. அந்த துணி மல்லியில் எடுத்து வண்டியில் வாங்கிட்டு போகலாம். கண்ணு இடம் கொண்டாந்தீங்களா? அல்ல சுட்டி கட்டி ஐயா.
எல்லாம் எடுத்து வைங்க போலாம். போலாம் போலாம் தம்பி, எல்லாம் ரெடி ஆகும் போலாம். இல்லை அந்த பிள்ளை அதை எடுக்கிட்டு அந்த இடத்துல எடுக்கிட்டு போலாம். இன்னொரு வரலாம், இன்னொரு வரலாம். நான் ஒன்றது எவ்வளோ வாங்கடா, இன்னொரு வாங்கடா. புரியுசாமி இன்னொருத்தர் கூட வரலாம், இன்னொருத்தர் கூட வரலாம். வாடா விழுந்துருவேன். மிளகாய் செடிக்காக இருக்குங்க. தின்னுபிட்டு தண்ணி குடிக்கிட்டே வர வேண்டியதுதான். இதுதான் நம்ம தனியாக இருக்குது உங்க பேரு சரி பிள்ளைங்க விட்டுருங்க. தொட்டு போங்க. வா வா நல்லா எடுத்துக்கிட்டீங்களா? போங்க போல.
இதில் தண்ணி குறையணும் சொல்லுது. பார்த்து இறங்குங்கடா. அறிவாமா யோசிவாமா. எங்கடா ஆத்தையே காணா, காடாவே இருக்குது. முள்ளு இருக்குதாயா? முள்ளு இருக்குதா? அட நான் செருப்பு சட்டை எதுவுமே கொண்டு வராம நீ வந்து என்ன எப்படி வெயிட் ஆகுது எனக்கு? காவேரி நதிக்கு வந்தாச்சு. எங்க போகலாம்? தண்ணி எல்லாம் மேகிட்டு போகும் வருஷம் வருஷம். இப்போ தண்ணியா அங்கே கிடக்குது. சரி வாங்க போகலாம். ஆத்துக்கு வந்தா சின்னத்தை தூக்குறாங்க. வலிக்கு விட்டுற போது பாசம் பார்த்து வாங்க. அந்த நாளையில் சொல்லுவாங்க, காவேரி ஏரி கடம்பரண்டு போனாலும் வீசான ஏரிக்கு வித நெல்லுக்கு பத்தாதான். அப்படி பேசிக்குவாங்க அந்த நாளையில். கண்ணு போய் அரும்புல் முடியாத போறேன். அதை புதுசாக வந்து எடுத்து வச்சுட்டியா? இந்த ஒரு வருஷம் சில்லற காசு இதெல்லாம் சொல்லுங்க. அரும்பு கொண்டா. அதுக்கு கொடு. அருவம்புல்லு, சில்லற காசு, வெள்ளி, இது மூணையும் காலமாக வச்சு குளிக்க விடணும். டேய் ஆயா கூட்டு போடா. டேய் ஆயா கூட்டு போ. எங்க இழுத்துட்டே போகுது. எனக்கே குடுங்க. ரெண்டு மூணு தான் கரெக்டா இருக்கும். இந்த இடத்துல மூணுனா நல்லா இருக்கும். எங்கடா ஜிலு ஜிலுன்னு இருக்குது, கரெக்டா இருக்குடா. முடிக்கிட்டு விட்டுருங்க. விட்டுட்டுமா மூணு தான் முடிக்க அப்படி விட்டுருங்க. வேலை செஞ்சு சாவு நிறைய வேலை செஞ்சு பயமா இருக்காது. சிரிசா அடுத்து சிரிசா போகுறா. கஞ்சி விண்ணா 60 பல்லு காசு கையிலே வச்சுக்கா பாரு. சாதா வச்சு முழுகி விட்டு செஞ்சு அப்படியே எங்கடா அடுத்து சிரிசா முழுகுறா. உள்ள போகுது. சீலங்க வந்துருச்சாயா? பயமா இருக்குது. நான் உனக்கு நிக்கிறவா குளிக்கிட்டா இல்ல சுத்தமாண்டி மலைக்கு ஒரு ரெண்டு கட்டணும்ல ஒன்று போய் பாந்தாங்க எடுத்தாங்கண்ணே.
வேற அருவா வச்சுருந்தாங்க வாங்கிட்டு அருவா அருவா வேற வச்சு போடு போடுண்டு நல்லாவே போடு இது கப்புறமைங்க 3 தான் போதும் இல்லை குறா நிறைய எடுத்து 10 வச்சுடுறா புடி அதை எடு அவ்வளோதான் ஏதோ ஒரே குச்சி தானே ஐயா அவ்வளோதான் அமிச்சிடுச்சா அதுக்கு தான் ஒரு இலை கொண்டாங்கடான்னு வச்சுக்காது போட்டு அட அதுக்கெல்லாம் இடம் வருவீனே நீர் விளையாட்டியா விளையாச்சு இந்த தம்பி கிழக்கு கும்பிடுங்க சாமி கும்பிடுங்க சாமி காவேரி அம்மா அரசம் தண்ணி எண்ணெயும் சேர்ந்தையுமா வளர்த்துக்கு வேணாம் ஐயா மக்கள் குட்டியில் எந்த தப்பு வரக்கூடாது வரிசை வரணுங்க ஐயா ஓய்ந்து விட வேணாம் இலையில பற்றி விடுறது பற்றிச்சு வாங்க நனையுது பார்க்க வேண்டாமா சாமி ஏறு 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 ஓடு விட்டு 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 சாமிக்கு கொடுங்க இது எப்படி போய் வாங்கலே உட்காந்து இடம் பிடிங்க மாற்ற வேண்டாமா ஏங்க வாங்க சாப்பிடலாம் ம் சட்னி இருக்கு பாப்பா சட்னி இங்கே இருக்குதுப்பா வெயில் பாப்பா கடை கொடுத்து இல்லை கொண்டு போட்டு சட்னி ஊற்று எல்லாரும் ஆளுக்கு ரெண்டை வச்சுக்க வாசாமி வாசாமி போடு பொடியாயா வாயா அது அங்கே தானே அவையெல்லாம் போகிறாங்கல்ல இது இருக்க மாட்டேன்னு போயிட்டாங்களே சட்னி ஊற்றிட்டு இல்லை அந்த காசு மனுஷரு ஆமாம் சரி போதும் 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 இது உடஞ்சி வேறு போகுது எப்படி பிடிச்சிக்கோ சரி நீங்கள் சாப்பிடுங்களா வேன் போயிருக்கோம் போயிருந்த வேனு சட்னி சட்னி
சட்னி சட்னி சாப்பிடுங்க அண்ணே. சரியாயா சாப்பிட்டு பாரு சொல்லுங்க. சாமி காவேரி அம்மா எல்லாத்தையும் நல்லா காப்பாற்றியாயா. சாப்பிட்டு பாரு சொல்லுங்க. சரி பனியார் சூப்பராக இருக்குதையா. சட்னிக்கு கம்பு பணியாரத்தில் சூப்பராக இருக்குதா? இருக்குதாயா. கம்பெனி சூப்பராக இருக்குதாயா. சூப்பராக இருக்குதாயா. சரி 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 சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். நாங்கள் வருஷம் இப்படி தான் சுட்டுட்டு வந்து காவேரி அம்மனை கையெடுத்துக்கிட்டு போவோம். இந்த காவேரி ஆத்தா வருஷம் 360 இந்த மாதிரி வந்தால் தான் நாங்கள் வவரார செய்கிறதுக்க முடியும். நான் சாப்பிட்றேன், நீங்கள் வாங்க சாப்பிட்லாம். வருஷம் கடை வரணும் போயிடும், அங்கேயே இருக்குது தண்ணி. இந்த சட்டுனிக்கு கம்பு பணியாரத்துக்கும் அவ்வளோ ருசியாக இருக்குது. இந்த காவேரி ஆற்றலுக்கு அதோட ருசியாக இருக்குது. ஆடி 18க்கு நாங்கள் எப்பவுமே இதே மாதிரி தான் வந்து கும்பிடுவோம், சாமி கும்பிட்டு போவோம். காவேரி நதிக்கு நாங்கள் வந்து வருஷம் தவறாக மறுகாலி சேர்த்துட்டு போவோம். நீங்களே இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு போய் பக்கத்தில் ஆறு இருந்தாலும் சரி, ஒரு குட்டை இருந்தாலும் சரி, இந்த தண்ணிக்கு மறுகாலி செலுத்துங்க. ஆடி 18க்கு தண்ணிக்கு மறுகாலி செலுத்துறது நல்ல சிறப்புண்டு. இந்த அன்னைக்கு தாலிக்கவர் மாற்றணும். தாலிக்கவர் மாத்திரையா இந்த ஆடி 18க்கு மாற்றினா இன்னும் ஜனஞ்சயமாக இருக்கும். நீங்களே ஆடி 18க்கு சிறப்பாக கொண்டாடுங்க, இன்னும் ஜனஞ்சயமாக இருக்கும்.